கர்நாடக இசை மேதை தன்னுடைய இசை திறமையால் பல்வேறு உயரிய விருதுகளை பெற்ற பெருமை அவர்களுக்கு உண்டு. இந்தியாவினுடைய பெருமையை உலக நாடுகள் மத்தியிலே தன்னுடைய இசை மழையினால் பரப்பியவர். இளம் வயதிலிருந்தே பாடத் தொடங்கியவர். இந்தியாவில் மட்டுமல்ல, உலக நாடுகளிலே அவர்களை தெரியாத இசைக்கலைஞர்களே இருக்க முடியாது. அவருடைய இழப்பு என்பது இசை உலகத்திற்கே பேரிழப்பு. அவர்களை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கும் இசைக்கலைஞர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் ஆழ்ந்த அனுதாபத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மறைந்த பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் கர்நாடக இசை உலகில் கொடிகட்டி பறந்தவர். பத்மஸ்ரீ விருது பெற்றதோடு 1970களில் திரைப்பட பாடல்களை பாடியிருக்கிறார். 400க்கும் மேற்பட்ட பாடல்களுக்கு இசை அமைத்துள்ளார். அவருடைய மறைவென்பது இசை உலகிற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பாகும். அவருடைய மறைவுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில குழு சார்பாக என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரை பிரிந்து வாழக்கூடிய உறவினர்களுக்கு என்னுடைய அனுதாபத்தை உரித்தாக்குகிறேன். நமஸ்காரம். எனக்கு கிட்டத்தட்ட 12-13 வயசு இருக்கும்போது நான் முதல்ல பாலமுரளி சாரோட கர்நாடக இசை கச்சேரி கேட்டேன். அண்ணாமலை மன்றத்தை எங்கள் அப்பா அரேஞ்ச் பண்ணது. அந்த கச்சேரி கேட்டப்புறம் நான் வெளியில் வந்து எங்கள் அப்பா கிட்ட கேட்ட ஒரே ஒரு கேள்வி தான், ஏன்பா ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் எனக்கு இந்த கர்நாடக இசையில் பாடுற வார்த்தையெல்லாம் புரியுறது, இவர் மட்டும்தான் அப்படி பாடுவாரான்னு கேட்டேன். எனக்கு இன்னும் ஞாபகம். அதுதான் பாலமுரளி சாரோட ஸ்பெஷல். அந்த வார்த்தைகளுக்கு உச்சரிப்புக்கு கொடுத்த அழுத்தம், அந்த பாவம் கர்நாடக இசையில் அது நிறைய மிஸ் ஆகும். ஏன்னா ரொம்ப டெக்னிக்கலாக பாடுவாங்க எல்லோரும். ஆனால் அந்த பாட்டோட அர்த்தத்தை பாவத்தோடு வெளியில் கொண்ட ஒரு புரட்சி பண்ண ஒரு மிகப்பெரிய பாடகர் பாலமுரளி சார். அவர் வாய்ஸை பற்றிலாம் சொல்கிறதுக்கு எனக்கு அருகதையே கிடையாது. நான் ஃபேனாக தான் இங்கே வந்திருக்கேன், வேறு எதுவும் கிடையாது. ஒரே ஒரு பெருமை எங்களுக்கு, எங்கள் பாரத் கலாச்சாரில் அவருக்கு ஒரு ஆனர் பண்ணி அவார்ட் பண்ணோம். அதை விட மிகப்பெரிய பெருமை, சஹானாங்கிற சீரியலில் அவர் என்னோட ஒரு சீன் நடிச்சிருக்காருங்கிறது நான் ஜென்மத்துக்கும் பெருமையாக சொல்லிக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். இந்த இழப்பு வந்து கர்நாடக இசை உலகத்துக்கே ஒரு பெரிய இழப்பு தான். ஆனால் நம்ம யாரும் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். காரணம் என்ன, கடவுள் அவரை எந்த காரணத்துக்காக படைச்சாரோ, நீ வாட்டுக்கு சங்கீதத்தை வழங்கிண்டே சுவையான சங்கீதத்தை ஒன்று இனிமையான குரலில் வழங்கிண்டேருன்னு சொல்லி தான் படைச்சிருக்கார் அவரை. அதை ஹி ஹஸ் டன் இட் ஃபுல்லி. 86 வருஷமும் பண்ணியிருக்கார் அவர். ஹஸ் லெட் அ ஃபுல் லைஃப், அ கம்ப்ளீட் லைஃப். அஃப்கோர்ஸ் நமக்கெல்லாம் ஆசை இன்னும் 20 வருஷம் இருக்க மாட்டாங்கன்னு. பட் புண்ணிய ஆத்மா அவர். அதனால தான் கடவுள் என்ன சொன்னார், நீ பண்ண கடமையெல்லாம் முடிஞ்சு போச்சு, உன்னை சைலண்ட்டாக வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிறேன்னு அவர் தூங்கின்னு இருக்கும்போதே அவர் உயிர் பிரிஞ்சிருக்குன்னா அது எவ்வளோ பெரிய பாக்கியம் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறேன். ஒண்டர்ஃபுல் சிங்கர், ஒண்டர்ஃபுல் பர்சன். கடந்த ஒரு 20 வருஷமாக இவர் வந்து மியூசிக் சீசன்லாம் பாட மாட்டேன்னு சொல்லி நிறுத்திட்டார். அப்போ நிறைய பேர் நினச்சிருப்பாங்க அவரால் பாட முடியலையோ. எனக்கு கிடையாது. 2 மாதம் முன்னாடி இவருடைய 86வது பிறந்தநாள் கொண்டாடும் போது கூட நான் அங்கே போய் அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். பாட சொன்னால் 4 வரி சுத்தமாக பாடினார். அவர் என்ன காரணம் சொன்னாராம், நாங்களே திருப்பி பாடியிருந்தால் அப்புறம் யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் எங்கே சான்ஸு, அதனால் நான் சீசன்லேருந்து பாடுறதை நிறுத்திக்கிறேன்னு சொல்லி நிறுத்திருக்கார். அப்பேற்பட்ட மனப்பான்மை உள்ளவர். இவரை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இன்சிடெண்ட் நான் சொல்லணும். சம்வேர் இந்த 70s நினைக்கிறேன், ஆல் இண்டியா ரேடியோவில் தேன்கிழத்து சிறப்பு தேன்கிழமை இவர் வழங்கினார். எல்லாரும் பாலமுரளி சார் அப்போ என்ன ஒரு நாள் போதுமா, தங்கரதம் வந்தது, அந்த மாதிரி அற்புதமான பாட்டுகள்லாம் கொடுத்து நம்மளை கலக்கினவர். கிளாசிக்கல் சாங்ஸாக போட போகிறார் ஒரு ஈவினிங்னா, அவர் எடுத்த உடனே என்ன சிம்பிளாக சொன்னார், சங்கீதம்னா என்ன, நம்ம மனசுக்கு எது சந்தோஷம் கொடுக்குறதோ அதுதான் சங்கீதம். அது எந்த விதமான சங்கீதமாக இருந்தாலும் சரி, நம்ம மனசுக்கு ஒரு சந்தோஷம் நிறைவு கொடுத்தா அது சங்கீதம். அதனால் சமீபத்தில் எனக்கு நிறைவு கொடுத்த ஒரு அற்புதமான பாட்டை நான் போட போகிறேன்னு அவர் போட்ட முதல் பாட்டு எது தெரியுமா, மனோரமா பாடின வாவாத்தியாரை ஊட்டண்டே தான் முதல்ல போட்டார் அவர். ஸோ அவ்வளவு சிம்பிள் பர்சன், அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி. மியூசிக்கில் நிறைய டிஃப்ரென்சஸை கொண்டவர். இன்றைக்கும் டான்ஸ் ஆடுறவங்களாம் தே ஷுட் பி தேங்க்ஃபுல் டு ஹிம்.
தில்லானான்னு சொன்னால் 2 பேரோட காம்போசிஷன்ஸ் தான், சொந்த காம்போசிஷன்ஸ் தான் எல்லோரும் பண்ணுறா. ஒன்று லால்குடி சார்து, இன்னொன்று பாலமுரளி சார்து. நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தவர், நமக்கெல்லாம் எவ்வளவோ ஹவர்ஸ் ஆஃப் ஒண்டர்ஃபுல் மியூசிக் கொடுத்தவர். கண்டிப்பாக அவர் நேரடியாக இறைவன் பெருமாளோட திருவடிக்கு தான் போய் சேருவார். திரையுலகத்திற்கே ஒரு பெரிய இழப்பு. பாலமுரளி கிருஷ்ணா சாரை பற்றி சொல்லணுன்னா ஒரு யுகமே தேவைப்படும். அந்த அளவுக்கு கர்நாடக இசையில் இசை மேதை, புது புது ராகம்லாம் கண்டுபிடிப்பார். நான் ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போது என் குருநாதர் விஸ்வநாத ராமமூர்த்தி சிவந்தமன் படத்துக்கு அப்போ சார் முதல்ல வந்து பாடுறாரு. நல்லா அதிசயமாக அவரை பார்த்துட்டே இருந்தேன். ஒரு நாளிலே உறவானதே கனவாயிரும் நினைவானதே. இந்த பாடல் தான் முதல்ல அவர் பாடும்போது, ஐயோ பாலமுரளி சாரா அப்படின்னு சொல்லிட்டு அவரையே பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளோ அன்னிலேருந்து அவர் பக்கத்துலேயே நின்று அவர் பக்கத்துலேயே கூட இருந்தது. அப்பத்துலேருந்து என் மேலே பாசம் அவருக்கு ஜாஸ்தி ஆகிருக்கு. அவர் என்னென்ன பாடல்கள், எவ்வளோ கர்நாடகத்தில் எவ்வளோ அவரை எப்படி சொல்கிறேன்னு தெரியல. சக்கரவர்த்தி அவர். கேவி மகாதேவ மாமா கிட்ட ஒரு பாட்டு, காவியமாக நின்று போன பாட்டு. ஒரு நாள் போதுமா நான் பாட, இன்றொரு நாள் போதுமா, ராகமா கீதமா அதை நான் பாட, இன்றொரு நாள் போதுமா. என்ன பாடல், என்ன இசையை அமைத்து மாமாம் அவரை பாட வச்சு, என்ன அவர் பாடும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு எல்லாரும் புன்னகையோடு தான் பாடுவார். சாதாரணமாக பாடணுன்னு சொல்லி சாதாரணமாக பாட மாட்டார். அந்த சிரித்த முகத்தோட அழகாக இங்கேருந்து அப்படி ஒரு ஆலாப்பில் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இப்படி ஆரம்பித்தார்னா அப்படியே அந்த ஆடியன்ஸ் ஃபுல்லாக சிரித்த முகத்தோடே பார்ப்பார். அப்படிப்பட்ட ஒரு புன்னகை மன்னர் பாலமுரளி கிருஷ்ணா ஐயா. இளையராஜா கிட்ட கூட ஒரு அற்புதமான பாடல் எனக்கு அதுவும் ரொம்ப பிடிக்கும். சின்ன கண்ணன் அழைக்கின்றா, அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் அதனால் சினிமாலன்று நான் சொல்ல, கர்நாடகத்தில் ஒவ்வொரு சங்கதி ஒரு ஆலாப்பனை அப்படி பண்ணார்னா அப்படியே சோறு தண்ணி இல்லாமல் இருக்கலாம் நம்ம. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு இசை மேதையை இன்றைக்கி நம்ம இழந்துட்டோம். சினிமா உலகத்துக்கு பெரிய இழப்பு, கர்நாடக இசை கலைஞர்களுக்கெல்லாம் பெரிய இழப்பு. எவ்வளோ பேர் அவரால் குறைச்சிட்டு இருந்தாங்க, எவ்வளோ பேருக்கு அவர் குருவாக இருந்திருக்கிறாரு. இவளுக்கு எனக்கு இன்னும் கூட ஞாபகம் இருக்குது. எங்கள் குருநாதர் அபூர்வ ராகங்கள் படம் பண்ணும்போது ஃபோன் பண்ணி, அண்ணன் இந்த மாதிரி அபூர்வ ராகங்கள் படம் பண்ணுறேன், ஒரு அபூர்வமான ஒரு ராகம் வேணும் எனக்கு அப்படி இவர்கிட்ட தான் கேட்டு அறிஞ்சார். ஸோ அந்த அளவுக்கு அவர் ஒரு அற்புத கடவுள் படைத்த ஒரு மேதை. அப்படிப்பட்ட மேதையை நம்மெல்லாம் இழந்து விட்டோம். எல்லாரும் உலகத்தில் உள்ள தமிழர்கள் எல்லாரும் இசை மேதைக்கு அவர் குடும்பத்திற்கும் நீங்கள்லாம் ஒரு கடவுள்கிட்ட வேண்டிக்கணும். அவர் தெய்வமாக இருந்து அவர் குடும்பத்தை சீரும் சிறப்போடும் பேரும் புகழோடும் தீர்க்காயுசோடு வாழ வைக்கணும். இசை கலைஞர்களையும் கர்நாடக கலைஞர்களையும் அவர் தெய்வமாக இருந்து அவங்க எல்லாரையும் வாழ்த்தி வழிநடத்தி செல்லணும்னு சொல்லி உங்கள் அனைவரையும் பாதம் தொட்டு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம், நமஸ்காரம். குருஜியை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். ஒரு 2000லேருந்து தான் எனக்கும் குருஜியோட ஒரு அசோசியேட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அவரோட ஒரு 4-5 டூர் பண்ணியிருக்கேன். நான் யூஎஸ் டூர் பண்ணியிருக்கேன். அதாவது என்னை கண்டா ரொம்ப 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 பிரியாமல் இருக்கு, ரொம்ப பிரியம். அது எனக்கும் அவருக்கும் உள்ள ஒரு உறவு. ஒரு யூஎஸ் டூர் பண்ணும்போது ஒரு தடவை 3 மாதம் அவரோடய இருந்தேன். இந்த 3 மாதமும் நான் சொன்னால் பொய்யா இருக்கலாம், பட் அதுதான் நடந்தது உண்மை. இந்த 3 மாதமும் அவர் கூட உட்காந்து அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் வீட்டில் நாங்கள் எங்கே தங்கியிருந்தோமோ அங்கே வந்து அவருக்கு காலை பிடிச்சி விட்டு டெய்லி அந்த 3 மாதமும் நான் கேட்பேன், குருஜி ஒரு நாள் போதுமா எனக்காக பாடுங்க, போடா அப்படின்பேன். பட் இப்போ கூட நினச்சா எனக்கு
ஒரு செரிஷ் பண்ணக்கூடிய ஒரு மொமெண்ட் அப்படின்னா அதெல்லாம் நான் சொல்லுவேன். 3 மாதமும் எனக்காக அவர் நைட் உட்காந்து பேசுவார், என்னெல்லாமோ பேசுவார். இந்த ஒரு நாள் போதுமாங்கிற அந்த பல்லவி லைன் மட்டும் எனக்காக பாடிகிட்டே இருந்தார் அவர். இந்த 3 மாதம் அந்த டூர்லாம் மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்து ரொம்ப வருஷம் நான் கூப்பிட்ட ஃபங்க்ஷனுக்கெல்லாம் எனக்கு வந்து என்னுடைய வீணை ஸ்கூல் குருஜி தான் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் அவர்கிட்ட வந்து சொல்லி உனக்காக வரேன்டான்னு சொல்லி நான் எதுக்கெல்லாம் கூப்பிட்டேனோ எதுக்குமே முகம் சுளிக்காமல் அவர் வந்து எனக்கு இன்னொரு பெருமையான விஷயம், சின்ன திரை அவர் பாடியிருக்காரான்னு தெரியல, பட் எனக்காக என் மியூசிக்கில் வந்து அவர் பாடுறது சஹானாங்கிற இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் சார் இசையமைத்த ஒரு அவருடைய இயக்கத்தில் வந்து அவர் சஹானாங்கிற சீரியலில் எனக்காக வந்து பாடினார். நான் உனக்காக வந்து பாடுறேன்டா அப்படின்னா. அது போக இப்போ ரீசெண்டாக எனக்கு ஒரு பிளஸ்ஸிங் அப்படின்னா சரிகமால அவருடைய ரேர் கிருத்தீஸ்லாம் எடுத்து அவரே பாடி அதில் வந்து ராஜேஷ் தான் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை வாசிக்க வச்சார். Pull yourself up, it's okay. நமஸ்காரம். Thank you. குருஜி, என் பேர் மஹதி. ஏன்னா குருஜி கண்டுபிடிச்ச ராகத்தோட பேர் மஹதி. எங்கள் அப்பா தான் குருஜியோட டிசைப்பிள். நேரடியாக கிட்டத்தட்ட 9-10 வருஷம் அவர் கூட இருந்து இதே வீட்டில் தான் இருந்து கற்றுக்கிட்டாங்க. அப்பாவுக்கு நான் பிறக்கிற டைம் நான் பையனாக பிறந்தா முரளி கிருஷ்ணானும் பொண்ணாக பிறந்தா மஹத்தினும் பேர் வைக்கணும்னு குருஜி தான் சொன்னார். அம்மாவோட வயிற்றில் இருக்கிற டைம்லேருந்து கேட்குற சங்கீதம் குருஜியோட சங்கீதம். மியூசிக்கலி நம்ம யாருமே அவரை மிஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா கார்த்தால எழுந்துக்கிற டைம்லேருந்து அப்படியே இன்வாலண்ட்ரியாக ரத்தத்தில் ஊறி போன சங்கீதம் வந்து குருஜியோட சங்கீதம். ஆனால் இந்த வீட்டுக்கு வரும்போது குருஜி இல்லைன்னு நினைக்கிறது வந்து வீட்டுக்கு வர பிடிக்கல. ஏன்னா குருஜி இந்த மாதிரி பார்க்க பிடிக்கல. எந்த ஒரு இசை ஜானராக இருக்கட்டும், கர்நாடக இசையும் சரி, அவர் ஒரு பாடகர் மட்டும் இல்லை, ஒரு வாகியக்காரர். அதாவது தியாகராஜ சுவாமி, முத்துசுவாமி தீட்சிதர், ஷியாமா சாஸ்திரி மாதிரி வாகியக்காரர். அவர் எவ்வளோ ஏராளமான கிருத்திகள் கம்போஸ் பண்ணியிருக்கார். என்னோட எல்லா கச்சேரியிலையுமே கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருடங்களாக நான் கடைப்பிடிக்கிற ஒரு விஷயம், என்னோட எல்லா கச்சேரியிலையுமே வந்து குருஜியோட ஒரு கீர்த்தனை இல்லை குருஜி பிரபல்யப்படுத்தின ஒரு பாடல் கண்டிப்பாக இடம்பெறும். எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் அவரோட லேண்ட்லைன் நம்பருக்கு ஃபோன் பண்ணால் குருஜி தான் எடுப்பார். எந்த ஒரு சந்தேகம், ஒரு மியூசிக்கில் என்ன ஒரு டவுட் இருந்தாலும் நான் குருஜி கிட்ட தான் கேட்பேன். எந்த ஒரு ராகத்தில் வந்து ஏதானும் ஒன்று புரியலை அப்படின்னா அவருக்கு ஃபோன் பண்ணக்கூடிய, எப்போ வேணால் கால் பண்ணி கேட்கக்கூடிய ஒரு சுதந்திரம் உண்டு. அண்டு என்ன அடிக்கடி கலாட்டா பண்ணுவார், ஃப்ரீயாக இருக்கியா, என்னை பார்க்க வந்திருக்கியா அப்படின்னு கலாட்டா பண்ணுவார். என்னோட தாத்தா அவர். நான் பிறந்தது கேட்கறது எல்லாமே வந்து அவரோட சங்கீதம் தான். மியூசிக்கலி ரொம்ப ஒரு இசைத்துறைக்கு ஒரு பெரிய இழப்பு. பட் அவரோட இசை நம்ம கூட எப்போவுமே வாழ்ந்துட்டு தான் இருக்கும். டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா அவர்களுடைய மறைவு இசை உலகிற்கு ஈடு செய்ய முடியாத ஒரு பெரிய இழப்பு. அவரோடு பல சந்தர்ப்பங்களிலே நெருங்கி பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. நான் எழுதிய பல இசை விமர்சனங்களை படித்துவிட்டு அவர் அதை பாராட்டியும் இருக்கிறார். தினத்தந்தியிலே கடந்த ஒரு 19 வருஷங்களாகவும் அதற்கு முன்பு மற்ற தமிழ் பத்திரிகைகளிலும் இசை விமர்சனம் எழுதி கொண்டிருக்கிறேன். அதை பற்றி அவர் எனக்கு சில அறிவுரைகளை எடுத்து சொல்லியிருக்கிறார். நீ இப்படி எழுதுகிற, இது நல்லா இருக்குது, ஆனால் இன்னும் இப்படி எழுதினா இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லி அருமையாக ஒரு சஜஷன்லாம் கொடுத்துருக்காரு. ஒரு பெரிய மேதை, சாதாரண மேதை இல்லை. 8 வயசில் பாட ஆரம்பித்து 87 வயசு வரைக்கும் பாடிக்கொண்டே இருந்தவர். கடைசி வரைக்கும் அவருடைய அந்த சாரீரம் பாதிக்கப்படவே இல்லை. அதை விட அடுத்தவங்க நல்லா பாடினா ரசிப்பார். மற்ற சங்கீத வித்வான்களை புகழக்கூடியவர், பாராட்டக்கூடியவர். யார் நல்லா பண்ணாலும் ரொம்ப நல்லா இருக்கே, ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லி சொல்லக்கூடிய அந்த ஒரு பெரிய ஒரு பரந்த மனது உள்ளவர்.
அற்புதமான ஒரு மனிதர், மனிதர், நல்ல குணங்கள் படைத்தவர், ஒரு மேதை, பல ராகங்களை கண்டுபிடித்திருக்கிறார். தொடர்ந்து 70 வருடங்கள் கச்சேரி செய்த ஒரே பெருமைக்குரியவர் அவர்தான். திரை இசை மட்டுமில்லாமல் கர்நாடக இசையிலே ஒரு பெரிய முத்திரை பதித்தவர் என்று சொல்லலாம். பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் ஆகிய விருதுகளை பெற்றவர், தமிழகத்திற்கே பெருமை தேடி தந்தவர். அந்த அற்புதமான கலைஞரை இழந்து நிற்கிறோம். அவரின் பெருமைகளை சொல்வதென்றால் ஒரு நாள் போதுமா?